பேட்டி வேணுமா? வணக்கம், சொல்லுங்க. அது அப்புறம் சொல்லுவாங்க. முதலமைச்சரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கல, அவருக்கு நீங்க சொல்ல விரும்புவது? இப்போ நீங்க கேட்கறதுனால சொல்றேன். உண்மையிலேயே அவரும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை அவர் தான் கொண்டாடி கோட்டையில் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தியிருந்தா அந்த மிசா காலத்தில் எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க தான் இந்த ஏற்பாடுகளே செஞ்சுருக்கணும். நம்ம அவங்கள கூப்பிட முடியாது. முருகர் மாநாடு அப்படின்றது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே யார் அதிகமாக கூட்டத்தை கூட்டுவது அப்படின்ற ஒரு போட்டியால நடத்தப்பட்ட மாநாடுன்னு சொல்லிட்டு சேகர் பாபு யாருக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதா அந்த கூட்டம் மூலமா தெரிய வந்து அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த எங்களுடைய பரிவார அமைப்புக்கு தான் பலம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கேஸ் விலையை முதல்ல அவர் குறைப்பாங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க குறைக்கவே இல்லை. அப்புறம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலையை குறைப்பான்னு சொன்னாங்க. டீசலுக்கு மட்டும் விலையை கொஞ்சம் குறைச்சாங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு முதலமைச்சர் வந்து வரியை குறைக்கலை இன்னும். அதெல்லாம் அவங்க தான் செய்யணும். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதாவது ஆனால் இது அவங்க கூட்டணியில் இருக்கும்போதும் இதே தொகை தான் ஒதுக்கியிருந்தாங்க. மத்திய அரசில் வந்து இதே தொகை தான் ஒதுக்கி. அப்போ வந்து அவங்க கேட்காத கேள்வியை இப்போ கூட்டணியில் இல்லாத போது இப்போ வந்து இங்கே நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவங்களுடைய கூட்டணி இருக்கும்போது ஏன் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் அதை ஏன் ரைஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேற அடுத்த கேள்வி. எப்படி சொல்லுங்க? அதாவது நாங்கள் வந்து சில விஷயங்களை இன்டோர் மீட்டிங்கில் பண்ணியிருப்போம். அதை வந்து எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு. அது தலைமை வெளியிடுவாங்க. சார், முருகர் மாநாடுல அதிமுக அதே மாதிரி அண்ணா பெரியார் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளே தர்ம சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த முருகர் மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய கூட்டணி வந்து நான் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கூட்டணி வந்து உறுதியானது, இறுதியானது. முதலமைச்சர் இந்த மாதிரி கேடெல்லாம் உங்களை கேட்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு விட்டாலும் சரி, நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறது எங்களுடைய கூட்டணி உறுதியானது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்தின மாநாடு. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். என்ன அதனால் வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேணும். ஆனால் இந்த கேள்வி நான் கேட்குற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண் போலீஸார் அடிக்கப்பட்டு வயிற்றில் மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை உள்ளாகப்பட்டு பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாலியல் மெட்ராஸில் 1 வருஷமாக ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண், அவங்கள 1 வருஷமாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடித்து துன்புறுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள போலீஸை அடித்து துன்புறுத்துகிறாங்க. ஒரு வணிகர் பிடிச்சி இன்றைக்கி பேர் டிவியில் காலைல 10 மணிக்கு செய்தி பார்த்தேன். போலீஸ் வந்து வணிகர்கள் வந்து பிடிச்சி அடித்து தரையில் கரகரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில்
ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளம் ஒரு ஒரு இளம் சிறுவர் அவர் வந்து அது வீட்டிலேயே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியாக இருக்கீங்க? நயினார் நாகேந்திரன்ட்டையும் ஹெச்ராஜாட்டையும் கவர்மெண்ட்கிட்ட வந்து கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அது நிச்சயமாக நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா 2G கேஸில் எவ்வளவு வழக்குகள் இருக்கான்னு தெரியும். ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா அதனால் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் போய் நீங்கள் இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் உள்துறை அமைச்சர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம், எங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் எனக்கு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ இந்த ஸ்டாலினை நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு ஏன் சொல்கிறேன்? அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுகிறத அனுமதிக்கிறாரா? அதை நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமலாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்கள் அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்க. யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு ஏன் கேட்க முடியாத என்ன? ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க, அதனால தான் போக முடியாதுங்கிறாரு. அதாவது இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு மட்டும் ஒன்று புரியுது. நிறைய பேர் சேர வர்றாங்க, வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். இது எதை காட்டுதுன்னா இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி 4 வருஷம் முடிய போகுது, அடுத்தால தேர்தல் வரப்போகுது, முருகப்புத்திரன் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவனுடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர் யார் வந்தாலும் வரவேற்போம். நீங்களும் என்னென்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலான்னு தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நிச்சயமாக நடக்காது. சார், திருநீர் அளித்த விவகாரத்தை நீங்கள் வந்து பெரிய விஷயமாக்குறீங்க, அதே நேரத்தில் நான் பெரிய விஷயம் பார்க்கல. எங்களுக்கு இல்லை போவீங்களான்னு திருமாவளவன் கேட்குறாரு. எப்படிங்க? மேல் பாதிக்கு அழைத்துட்டு போவீங்களான்னு திருமாவளவன் கேட்குறாரு. அதாவது நான் எந்த விஷயத்தையுமே நாங்கள் பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பெருசாக ஆக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ஏதாவது சின்னதாக செஞ்சால் எவ்வளோ தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படின்னு வர்றீங்க. ஆனால் அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிராக உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் எனக்குடைய கேள்வியாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் இந்து மதம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிட்டு அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. எந்த மதத்திலுமே பாகுபாடு கிடையாது, ஆனால் இந்து மதத்தில் பாகுபாடு இருக்குது. இந்து மதத்தில் என்ன பாகுபாடு இருக்குது? அவர் சொல்கிற திருமாவளவன் சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஹிந்து மதம் வந்து எல்லாம் வாழ்வியல் முறை. ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. என்னோட அண்ணன் ஹெச்ராஜா கேட்டால் விளக்கம் அருமையாக அடிப்பாங்க. அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிறத வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இது. தவிர இவங்க மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற சந்தர்ப்பவாதிகள் இங்கே யாரும் இல்லை. சார், அண்ணாமலை சொல்லியிருந்தார் மாணவர்கள் வந்து திருநீர் அணிந்து ஸ்கூலுக்கு போகலாம், ருத்ராட்சியெல்லாம் அணியலாம் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு பிற்படுத்தனமான ஒரு பேச்சுன்னு அன்பில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன அவங்க அடையாளத்தையும் மாற்றிடுறாங்க. சில பேர் நயினார் நாகேந்திரன் பேர் வச்சதை இன்னொரு பேராக மாற்றுறாங்க. அதெல்லாம் ஒரு அடையாளத்தை மாற்றும்போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அவ்வளோதானே. உறவுகளை மேம்படுத்தி புத்திகளை கண்டறிந்து